சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நேர்ல சந்திச்சு விஸ்வாசம் படத்தை பார்க்கறதுக்கு அழைப்பு எடுக்கிறதுக்கு தல அஜித் போறதாவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. வரப்போற ஜனவரி 10ஆம் தேதி தலைவரோட பேட்டை, தலையோட விஸ்வாசம் இந்த 2 படமும் ரிலீஸ் ஆக போகுது. அந்தந்த ஊர்ல தங்களோட கெத்த காட்டுறதுக்காக ரசிகர்கள் பேனர், போஸ்டர்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால 2 ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய போட்டி ஏற்பட்டு வருது. நீங்க ரஜினி சாருக்கு 16 பிட்ஸ்ல போஸ்டர் அடிச்சா நாங்க தலைக்கு 32 பிட்ல போஸ்டர் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய போட்டி ஏற்பட்டிருக்கு. இதனால ஒரு சில இடங்கள்ல மோதல் ஏற்பட்டிருக்கிறதாவும் சலசலப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தலைவர் சூப்பர் ஸ்டாரும் தல அஜித்தும் ஒருத்தர் போட்டியாளராக நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா அந்த ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய வெறித்தனத்துல இருக்காங்க. அதுவும் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் பண்றதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட நம்ம தல அஜித் இதுக்காக ஒரு அதிரடி முடிவு ஒன்று எடுத்திருக்காராம். அது என்ன முடிவுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தல அஜித் தலைவர் சூப்பர் ஸ்டாரை நேரில் சந்திச்சு விசுவாசம் படத்துக்கு அழைப்பு எடுக்க போறது தானா. அப்படி ஒரு விஷயம் நடந்தா இப்ப போயிட்டு இருக்க முட்டல் முதல்லாம் குறைஞ்சிடும் அப்படிங்கிறதும் தல அஜித்தோட பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா தல அஜித்தோட அழைப்பை தலைவர் சூப்பர் ஸ்டார் ஏத்துப்பாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விசுவாசம் படக்குழு படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும் போதே கண்டிப்பா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறதுல உறுதியா சொல்லிட்டாங்க. ஆனா சன் பிக்சர்ஸ் எந்தவித அறிவிப்பும் இல்லாம திடீர்னு பேட்ட படம் பொங்கலுக்கு வருது அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதனால வசூல் ரீதியா பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கவலையா இருந்துட்டு வருது. அதே நேரம் இந்த 2 தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் படம் ரிலீஸ் தேதியில சில வாக்குவாதம் நடைபெற்றிருக்கு. ஆனா இதுல ஒரு சமரசம் ஏற்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால பல சச்சரவுகள் இந்த விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. சோ கண்டிப்பா 2 படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகும்போது எதுவும் வாக்குவாதமோ இல்ல சச்சரவுகளோ ஏற்படுமா அப்படிங்கிற அச்சமும் ஏற்பட்டிருக்கு. சோ இது மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்காக தான் தல அஜித் தலைவரை போய் நேரில் சந்திச்சு விசுவாசம் படத்துக்கு அழைப்பு எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இளைய மகள் சௌந்தர்யா தன்னோட கணவர் அஸ்வின் ராம்குமார் கிட்ட இருந்து முறைப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. சௌந்தர்யா தன்னோட மகன் வேது கூட இப்ப அம்மா வீட்டை வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில அவருக்கு மறுமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு ரஜினிகாந்த் முடிவு பண்ணிருக்காரு. சௌந்தர்யாவுக்கும் வஞ்சகர் உலகம் படத்தில் நடிச்ச விசாகனுக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட திருமணம் ஜனவரி மாசம் நடக்கும் சொல்லப்பட்ட நிலையில அடுத்த மாசம் நடைபெற போகுது. இந்த நிலையில சௌந்தர்யாவோட திருமண பத்திரிகை எடுத்துக்கிட்டு லதா ரஜினிகாந்த் திருப்பதி போயிருக்காங்க. அவங்க கூட சௌந்தர்யா, உறவினர்கள், நண்பர்கள்னு கிட்டத்தட்ட 20 பேர் போயிருக்காங்க. நேத்து காலையில திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல பத்திரிகை வச்சு பூஜை பண்ணிருக்காங்க. மறுமணம் செய்ய போற சௌந்தர்யாவுக்கு தலைவர் ரஜினியோட ரசிகர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமான போட்டோஸ் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவிட்டு வருது. இந்த 2 நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்ட் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.